ஆனால் ஒன்றே ஒன்று தண்ணி அடித்து டைம் பாஸ் பார்த்தேன், அவ்வளோதான். சங்கின்னாங்களே அவங்கெல்லாம் தயவு செஞ்சு வந்து படம் பாருங்க. சலாம் சலாம் தான், லால் சலாம் தான், சூப்பர் ஸ்டார் லால் சலாம் தான். நான் இப்போதான் வந்திருக்கேன். கொஞ்சம் முன்னே வரக்கூடாதா? படம் பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த படத்தில் நான் செந்தில் சாரோட மருமகளாக ரோல் பண்ணியிருக்கேன். யா தேங்க்யூ. ஸோ இந்த நேரத்தில் எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்காக ஐஸ்வர்யா மேம்க்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ மாம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அது அந்த அளவுக்கு தெரியாட்டியும் இட்ஸ் நாட் அ திங். அவங்க படத்தில் அவங்க கீழே நடித்ததே ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு. நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும்னு தான் படம் சொல்ல வராங்க. ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம், தைரியமாக உங்கள் குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். ஒரு இடத்துலையும் முகம் சுழிக்கிற மாதிரியான காட்சிகள் எதுவுமே கிடையாது. ஸோ தைரியமாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடே வந்து இந்த மூவியை என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து ஏஆர் ரஹ்மானோட பெரிய ஃபேன். ஸோ இதில் வந்து அவர் நிறைய புதுமைகளை பண்ணியிருக்காரு. எப்போதுமே டெக்னாலஜியை நமக்கு காட்டுறதே ஏஆர் ரஹ்மான். ஸோ இதுலேயும் ஏஐ வாய்ஸ் வச்சு ஒரு சாங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எல்லாமே பார்க்க ரொம்பவே புதுசாக நல்லா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் ஃபேன், ரஜினி ஃபேன் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சீன் எல்லாமே ஸோ ஆல் குட். படமே நல்லா இருந்தது. நீங்கள் வந்து எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும் அந்த படத்தை. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பர் ஸ்டார் கேமியோ, எக்ஸ்டெண்டட் கேமியோ இல்லை கொஞ்ச நேரம் தான் வந்துருக்கோம்? இல்லை, ஒரு 8, 9, 30 சீனுக்கு மேலே வர்றார். 30 இதுலேயும் வந்து போகிறார். நல்லா இருக்குது. விஷ்ணு விஷால் அவங்களும் நல்லா நடிச்சு. ஆக்டிங், தலையோட ஸ்க்ரீன் காம்போலாம் எப்படி இருக்கும்? அவரது தாங்க மெயினு. இவங்களை ரொம்ப டம்மி பண்ணி வச்சுக்கிறாங்க போல. விஷ்ணு விஷால் படம்னால இல்லை சூப்பர் ஸ்டார் படம்னால? அது என்னை கேட்டால் சூப்பர் ஸ்டார் படம் தான் சொல்லுவேன். அவங்க ரசிகர்களை கேட்கணும், இல்லை பொதுமக்களை யாருன்னா கேட்கணும். சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ போட்டு தான் இதை படத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஆமாம், அதனால தான் நான் அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு வந்துக்கிறேன். சூப்பர் ஸ்டார் படம் இல்லை, சூப்பர் ஸ்டார் படம் தான் சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா படம்னு கூட சொல்ல மாட்டாங்க. இது தலைவர் எடுத்து ஒரு ஃப்ரேமும் அது தலைவர் ஆடியோ லான்ச்சுன்னு சொன்னார். இது அவார்டு வாங்குகிற படம்னு, மணி தான்மான்னு. அந்த மணிக்கு ஏற்ற மாதிரியும் அவார்டுக்கு ஏற்ற மாதிரியும் டிசைட் பண்ணிக்கிறாங்க. இது என்னன்னு தலைவர் தான் சொல்லியிருப்பார். ஏன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுல்ல, சும்மனா தனுஷ் வருது, இது வருது, அது வருது, அதெல்லாம் கிடையாது. தலைவரில் ஸ்டாப் பண்ணு பார்த்துருப்பார். ஸ்டாப் பண்ணு, இதை எடு, இதை வெய்யி, இதை பண்ணு, அதை செய்யணுன்ட்டு. தேர் திருவிழாவில் தேரை கொண்டாந்தாரு பாருங்க, அதுதாங்க ஹைலைட்டு. ஃபேமிலி தான் இந்த படமே. அதான் ஓப்பனாக நாங்கள் படிக்காதவங்க பார்த்துக்கிறோங்க. எங்களுக்கு அது செட் ஆகலை. தலைவர் ஒரே ஒரு ஃபைட்டுக்கு வராரு, அடிக்கிறாரு. தலைவர் இல்லை வயசுக்கு ஏற்ற மாசாக ஒருத்தரை கொடுத்துட்ருக்குறாரு. எல்லாம் சொல்லுவாங்களே, வயசு ஆனவன் குச்சி ஓடி அடிக்கிறான்டா, என்னடா இதுன்னாங்களே, அதுக்கு ஒருத்தர் பிட்டை போட்டு வச்சுக்கிறாரு. இந்த இதில் பார்க்கும் போதில் வயசுன்னு தெரில, ஒன்றும் தெரில. இந்த சீன்லாம் நான் பார்க்கும் போதே ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னே பார்த்துட்டேன். இதெல்லாம் அதே மாதிரி இருக்குல்ல. கரெக்ட். எம்ஜிஆர்கிட்டே பார்த்துட்டுல இவன் படம்லாம் பார்க்கணும்னா கெத்தா இல்லை, அப்படியே நல்லா அருமையா நல்லா பண்ணிட்டு யாரையும் குறை சொல்லாத அளவுக்கு படம். எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஜாதிக்கால ஒரு படம் யாருமே எடுக்கலையா இந்த படத்தை ஆமாம், பாகிஸ்தான் இந்து முஸ்லீம் படம் எதுவுமே அர்ஜுன்து, இந்த விக்ராமு, அப்புறம் நிறைய படம் யார் படமே வரலையா? இவன் படம் தான் புதுசாக வந்திருக்கா? இல்லை, இதெல்லாம் ஒரு படம்னு பார்த்தா தேட்டரில் உட்காந்து. ஆனால் ஒன்றே ஒன்று தண்ணி அடித்து டைம் பாஸ் பார்த்தேன், அவ்வளோதான். அவர் பேசுறது அவங்கவுங்க கருத்து, அவங்கவுங்க கருத்தை இல்லை கருத்து இல்லை. இப்போ நான் பேசும்போது அவர் பேசுனா நம்மளுக்குள்ள ஒரு ஓகே தேங்க்யூ. இல்லை, நான் போகிறேன் அங்கேருந்து கலைஞர் சேனல், அவங்க சேனல் பார்க்குறாங்க. இது படமாக இதெல்லாம் காலையில் ஃப்ரீயாக டிக்கெட்டு கொடுத்து பார்த்தேன். இன்னும் என் லைஃப்பில் முதல் டிக்கெட்டு ஃப்ரீயாக வாங்கின டிக்கெட்டு இந்த படத்துக்கு தான். நான் போயிட்டு வரேன்பா.
படம் பார்த்துட்டேன். படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. விஷ்ணு விஷால் ஆக்டிங், விக்ராந்த் இது தலைவர் வர சீன் ஃபுல்லாக பயங்கர மாஸாக இருக்குது. ஓவராலாக ஐஸ்வர்யா மேடம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிச்ச கேமு. ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்க. வராரு அதிகமாக அவரும் வராரு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. அதான் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இதில் கேட்க நிறைய வாட்டி கேட்க தான் இன்னும் நல்லா தெரியும். ஆனால் நல்லா இருக்கு. தலைவருக்காக ஒரு பாட்டு இருக்கு, ஒரு 4 லைன் பாடிடலாமா? சல்லாம் சல்லாம் தான், லால் சல்லாம் தான், சூப்பர் ஸ்டாரின் லால் சல்லாம் தான், மூவி சூப்பர் தான், செம்ம சூப்பர் தான், லால் சலாம் மூவி சூப்பர் தான், மாசு தான், ஹே மரண மாசு தான், விஷ்ணு விஷால் ஆக்டிங் மாசு தான், மாசு தான், ஹே மரண மாசு தான், விக்ராந்தோட ஆக்டிங் மாசு தான், ஹே மாசு மரண மாசு தான், ஐஸ்வர்யா மேடம் டைரக்ஷன் ரொம்ப மரண மாசு தான், மரண மாசு தான். படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐயா வணக்கம் ஐயா. அஸ்ஸலாமு அலைக்கும். வேலூர் மாவட்டத்தில் உங்கள் எல்எல்எஸ் முகமது அமீன் குடியாத்தத்துலேருந்து வந்திருக்கேன். மேலாளத்தோர் தலைவருடைய படத்துக்கு நேற்று வந்தேன். வந்து பார்த்து இது பூ அலங்காரம்லாம் வந்து சரி நம்ம பெங்களூர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நம்மளுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். இந்த நேரத்தில் வந்து எல்லா தலைவருடைய ஃபேமிலியோடு நான் இந்த வாழ்க்கையிலே என்னுடைய கனவு நாள் இன்று நிறைவேற்றது. என் தலைவருடைய ஃபேமிலியோடு நானும் நான் தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்குறேன் தலைவருடைய ஒய்ஃபு அதெல்லாம். ஆனால் என் தலைவர் அவங்க ஃபேமிலியோடு நான் இந்த நேரத்தில் இந்த படம் பார்த்து நான் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கோடான கோடி ஐஸ்வர்யா ராய் மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் போட்டுகின்றேன். முஸ்லீமும் இந்து எல்லாம் ஒன்றுமோடு இந்த படத்தை வந்து பாருங்கள். மத இலக்கணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. சங்கின்னாங்களே அவங்கெல்லாம் தேவை செஞ்சு வந்து படம் பாருங்கள். தலைவர் சங்கியா இல்லை நீங்கள் சங்கியான்னு நான் எச்சரிக்கை வர்றேன். அரசியல் விளையாட்டெல்லாம் தலைவர்கிட்ட வச்சுக்காதீங்க. தலைவர் நினைச்சால் நாளைக்கு இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல மாட்டேன். மலேசியா பிரதமர் அப்துல் ரசாக்கில் எடுத்து யாரோனாலும் தலைவருக்கு சும்மா ஃபோன் பண்ணால் அம்பானில் எடுத்து எல்லாமே இருக்காருங்க. பொறுமையாக இருக்கார், நல்லா இருக்கணும். தலைவர் வந்து கேமியோ ரோல் மாதிரியே இல்லைங்க, சூப்பராக நடிச்சிருக்காரு. நான் எல்லாமே அவர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்குது. விஷ்ணு விஷால், அவர் விக்னாத் எல்லாமே அருமையான நடிச்சிருக்காங்க. சூப்பர் சார், காம்போ சூப்பர், எக்ஸலன்ட் மியூசிக், நல்லா அடிச்சிருக்காரு. காட் இஸ் கேல். அவர் தலைவரை சொன்ன மாதிரி அவர் வந்து ஆண்டவனுடைய பிள்ளை. ஜலாலி உலகமே அலற போகுது. ஜலாலி என்ற அர்த்தம் வந்து அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. வாழ்க தமிழ்நாடு, ஜெய்ஹிந்த் சார். சூப்பர் சார். என்டர்டைன் சூப்பராகவும் மத கலவரம் என்ன எதுவுமே பிரச்சனை வராது. இந்த மாதிரி படம் வந்தால் வாழ்க நல்லா ஒற்றுமையோடு இருப்போம். கொஞ்ச நாள் வாழ்கிறது வாழ்க்கை நல்லா இருந்து போயிடலாம். எதுக்குங்க எந்த வந்தெல்லாம் வேணாங்க. ஒரு இந்தியனாக வாழு, மதத்தை வீட்டில் வை, வெளியே வந்தால் நல்லா ஒரு இந்தியனாக வை. ஓகே, நன்றி சார்.